எனது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மன்னார்புரம் பகுதியில் இங்கே பயணியர் பேருந்து நிழற்கூடம் கிடையாது, இதுவரை கிடையாது. இதனால் இப்பகுதி மக்கள் நூற்றுக்கணக்கில் காலை வேளைகளிலும் மாலை வேளைகளிலும் வெயில் காலங்கள் வெயிலிலும் மழை காலங்கள் மழையிலும் நனைந்து அவதிக்குள்ளாயினர். இதை உங்களை போன்ற ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் பலமுறை அதை ஒரு செய்தியாக கொண்டு வந்ததன் பட்சத்தில் என் கவனத்துக்கு வந்ததுக்கு பிறகு உடனடியாக இப்பகுதியில் நாம் பேருந்து நிழற்கூடம் பஸ் ஸ்டாப் அமைக்க வேண்டும் என்று நினைத்து இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இங்க இருக்கிறதுனால என்னன்னா தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாய் கிட்ட இருந்து நம்ம முதல்ல ஒப்புதல் வாங்கணும். அது ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஆனா அவங்களுடைய விதிக்குட்பட்டு இங்க இடத்தை ஒதுக்கி அவங்க கொடுக்கணும். அவங்க அதுக்கப்புறம் நம்முடைய திருச்சி மாநகராட்சி கார்பரேஷன் அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒப்புதல் வாங்கணும். இந்த ரெண்டு துறை, திருச்சி கார்பரேஷன், திருச்சி மாநகராட்சி மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாய், ரெண்டு துறையும் நம்ம ஒருங்கிணைச்சு இந்த இடத்துல இந்த பகுதியில ஒரு சரியான இடத்த கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான ஒப்புதலை வாங்கி அதுக்கப்புறம் இங்க பேருந்து நிலையம் நிழற்கூடம் அமைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட சென்ற வருடம் செப்டம்பர் மாதத்துல இருந்து முயற்சி எடுத்துட்டு இருந்த பலமுறை இந்த இடத்திற்கு கள ஆய்வு செய்து இங்க நம்முடைய மாநகராட்சி ஆணையர் அவங்களுடைய அலுவலகத்திலிருந்து சரி, தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அவங்களுடைய அலுவலகத்திலிருந்து அதிகாரிகளை வரவழைச்சு இதுக்குண்டான இடத்தை தேர்வு செஞ்சு ஸ்பாட் சர்வே பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு துறைகிட்ட இருந்து ஒருங்கிணைச்சு கடைசி அவங்ககிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கி, ரெண்டு துறை ஒப்புதல் வாங்கி என்னுடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் செலவில் இங்க பேருந்து நிறுத்துமிட பஸ் ஸ்டாப் இங்கே நம்ம இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். இது பஸ் ஸ்டாப்னு சொல்ற கூட அதாவது பஸ் ஸ்டாண்ட் கூட அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட நீங்களே இப்ப பாக்குறீங்க, கிட்டத்தட்ட 100 பேர் அங்க ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு பேருந்துக்காண்டி காத்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் காலை நேரங்களில் மாலை நேரங்களில் கிட்டத்தட்ட 100-200 சில சமயம் 200 பேர் கூட நான் பார்த்து நானே பல முறை இந்த இடத்துல போகும்போது இங்க இருக்கிற ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். வெயில் காலங்கள்ல வெயிலையும் சரி, மழை காலங்களில் மழையில ஒதுங்குறத நான் பார்த்திருக்கிறேன். நானு இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பேருந்து நிறுத்தம். இது உங்களுக்கு இது இன்னைக்கு அடிக்கல் நாட்டிருக்கனா அதுக்கு முதல் காரணம் யார சொல்லணும்னா பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள், நீங்க தான் அதுக்கு காரணம். நான் அதாவது ஒரு பத்திரிகையோ இல்லாட்டி நான் ஊடகத்துல நம்ம சொல்லாம விட்டுறக்கூடாது. திருச்சியில் இருக்க அத்தனை ஊடகங்கள், பத்திரிகைக்காரங்க, நீங்க பல மாசத்துக்கு ஒரு முறை நாச்சும் ஏதோ ஒரு இதுல செய்தி வந்துடும். இந்த மாதிரி மன்னார்புரத்துல ஜனங்க சங்கடப்படுறாங்க, இங்க பேருந்து நிறுத்த இடம் இல்லாததுனால வெயிலையும் மழையில் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல முறை பெரிய ஆர்டிகல், சிலதெல்லாம் பக்கத்துக்கு இது ஒரு நியூஸ் ஆர்டிக்கலா ஒரு செய்தியா நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த ஜனங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு இன்னைக்கு நீங்க கொண்டு வந்ததன் விளைவுதான் இன்னைக்கு நான் அடிக்கல் நாட்டியிருக்கேன். முதல்ல திருச்சியை சார்ந்த பத்திரிகையாளர், ஊடகவியாளர்கள் உங்க அனைவருக்கும் திருச்சி மக்கள் சார்பாக என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் பல நேரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு என்னன்னா திருச்சியில இன்னைக்கு ரயில்வே துறையாகட்டும், இல்லாட்டி விமான போக்குவரத்து துறையாகட்டும், இல்லாட்டி இங்க சாலை போக்குவரத்து இருக்கட்டும், என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் தேவைங்கிறது உங்களை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர் வச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். கட்சிக்காரன் கூட அப்பப்ப சத்தம் போடுவேன். நான் ஏன் நீங்க இந்த முக்கியமான விஷயம் ஏன் நீங்க சொல்லல? கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு நான் எம்பி ஆகி. எத்தனை வருஷமா இந்த ஜனங்க சங்கடப்படுறது பல முறை என்னுடைய கட்சிக்காரன் கூட நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அப்படி எனக்கு பெரிய உதவியா இருக்கிறது பத்திரிகை ஊடகவியாளர்கள் இருக்கிறவங்க. உங்களுடைய கோரிக்கையில பல கோரிக்கையில இன்னைக்கு இங்க திருச்சியில மன்னார்புரத்துல இந்த பேருந்து இது என்னன்னா கிட்டத்தட்ட 100-150 பேர் பயன்படுத்துற ஒரே நேரத்தில் 150 பேராச்சும் நிக்கிற மாதிரி பயன்படுத்துற மாதிரி தான் பெரிய அளவுல கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாயில நம்ம செலவு பண்ணி நம்ம பண்ணிருக்கோம். எனக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி. அது இல்லாம தேர்தல் சில நாட்கள்ல வாரங்கள்ல அறிவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால எனக்கு ஒரு பயம் என்னன்னா, இது தேர்தல் அறிவிப்பு வந்துட்டு வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு எந்த வேலையும் நடக்காது. அதற்கு முன்னாடி எனக்கு இது கண்டிப்பா இந்த ஒப்புதல் வரணும், தேசிய நெடுஞ்சாலைத்துறைகிட்ட ஒப்புதல் வரணும்னு சொல்லிட்டு மாநகராட்சி துறையிலிருந்து அவங்ககிட்ட ஒப்புதல் வர சொல்லிட்டு 2 பேர்கிட்ட, மாநகராட்சி ஆணையர்கிட்டயும் சரி, தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த மண்டல அலுவலர் அவர்கிட்டயும் சரி, கிட்டத்தட்ட போன வருஷம் செப்டம்பர் மாசத்துல வாரத்துக்கு ஒரு முறை இது எப்ப ஒவ்வொரு அந்த ஃபைல் மூவறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்கு. என் அலுவலகத்தை சார்ந்த நபர்கள், என் திருச்சி நாடாளுமன்ற அலுவலகத்தில் இருக்கவும் சரி, இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், துறை பொதுச் செயலாளர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பகுதியை சார்ந்த கவுன்சிலர் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
இது நல்லபடியா அந்த வேலை முடியணும். இந்த பகுதி மக்கள் நன்றாக இதை பயன்பெறும் சொல்லி நான் பயன்பெறுவார்கள் நம்பிக்கை. இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகும். 3 to 4 months ஆகும். 3 4 மாசம் ஆகும். இதுல வந்து அவங்க முதல்ல ஃபில்லிங் நீங்க பாத்தீங்க ஒரு பள்ளத்துல இருக்கோம். இப்போ ஒரு பள்ளத்துல இருக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் ஒர்க் இருக்கு. ஃபில்லிங் ஒர்க்கு அப்புறம் இந்த இந்த நம்மளுடைய இந்த பஸ் ஸ்டாப் வேலையை ஆரம்பிப்பாங்க. எப்படி இருக்கிறேன்னா ஒரு 3 4 மாசங்கள் பிப்ரவரி எத்தனை மாசங்கள் சொல்லியிருக்கிறாங்க? 4 months கரெக்ட். 4 மாசத்துல முடிச்சலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் எதையும் நான் விடுறது கிடையாது. அது எது இருந்தாலும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி ஒரு ஒரு எத்தனை நாட்கள் அதை முடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஷெட்யூல் மாதிரி வச்சுட்டு எங்க அலுவலகத்துல பல இது நீங்க ரயில்வே துறையா இருந்தாலும் சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. இதையும் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பா 4 மாதங்கள்ல கண்டிப்பா இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருங்கிற இந்த நேரத்துல. சார் இப்போ பப்ளிக்ல நிறைய கேஸ் தட்டுப்பாடு பயங்கரமா இருக்கு. கேஸ் புக் கூட பண்ண முடியல யாராலையும். அது எப்படி? நீங்க எப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானோட அந்த போர் தொடுத்தாங்களோ உன நம்ம ஏர்போர்ட்ல நினைக்கிறேன் நம்ம அப்ப அங்க வந்திருக்க நம்ம உடைவுகளை அன்னைக்கே நான் சொன்னேன் நானு. இது ஈரான் ஈரான் மற்றும் வளைகுடா பகுதியில மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதுல குறிப்பாக கச்சா எண்ணெய் சம்பந்தமான பெட்ரோல், டீசல், கேஸ் இது பெரும் தட்டுப்பாடு வரும், விலை உயருங்கிறத அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். நானு சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த கச்சா எண்ணெயுடைய தட்டுப்பாடுனால இன்னைக்கு உங்களுக்கு அதோடைய விலை பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்திருக்கு. அதே நேரத்துல கேஸ் விலையும் உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 ரூபா டொமஸ்டிக் சிலிண்டருக்கு வந்து வீட்டு உபயோகத்துக்கு வந்து 60 ரூபாயும், நீங்க கமர்ஷியல் வந்து கிட்டத்தட்ட 110 ரூபா 113 ரூபாய் உயர்ந்திருக்கு. அது இல்லாம இப்ப தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒன்றிய அரசாங்கம் பொறுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் நாங்க. ஈரான் அந்த அந்த பகுதியை அல்லாம பிற பகுதியில இருந்து பிற நாடுகள்ல இருந்து இந்த கச்சா எண்ணெய் நாங்க வரவழைச்சு அதுக்குள்ள இந்த தட்டுப்பாடை கண்டிப்பா நாங்க அது குறையை வந்து நாங்க நிவர்த்தி செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க சில நாட்கள். அதே நேரத்துல ஜனங்களும் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற இது வந்து செயற்கையான தட்டுப்பாடாங்க ஒரு சந்தேகம் வருது. சில பேர் பதுக்குறாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது என்னன்னா மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி இதுக்கு ஒன்றிணைஞ்சு இது போன்ற பதுக்கல் அதை தவிர்த்து அதே மாதிரி நீங்க வளைகுடா நாடுகள் ஏற்பட்ட இந்த பிரச்சனையினால இல்லாம பிற பகுதிகள் உலகத்துல பிற பகுதியில இருந்து இந்த கச்சா எண்ணெயை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கிறோம். ஏற்கனவே நிறைய ஹோட்டல்கள் நீங்களே பார்த்திருக்க உணவகங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் தட்டுப்பாட்டால தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல வந்து மூடப்படுறதா அவங்க சொல்றாங்க. மூடநாட்டியோடு கூட அவங்க முழுவீச்சு அவங்களுடைய தொழிலை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கான்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒன்றிய அரசும் சரி குறிப்பாக ஒன்றிய அரசு இதை தலையிட்டு ஒரு சுமூக ஒரு ஒரு சுமூக ஒரு 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 இது கொண்டு வரணுங்கிறது என்னுடைய என்டிஏ அலைன்ஸ் வந்து தாவேகா வரணும்னு சொல்லி அவங்க மாவட்ட செயலர் பெரும்பான்மையானவர் இன்னைக்கு வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்க வீடியோ கால்ல பேசுறப்போ கருத்து சொல்லியிருக்காங்களாம். என்டிஏக்கு தாவேகா போச்சுன்னா இந்தியா கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நீங்க சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவரு அரசியல்ல அடியெடுத்து வைத்த உடன் அவரு பொதுவா சொன்னாரு. அவர் 2 பாஜகவையும் எதிர்க்கிறேன்னு சொன்னாரு, மாநில அரசு திமுக அரசையும் அவர் எதிர்க்கிறேன்னு சொன்னாரு. அது 2மே அவர் எதிர்க்கிறாரு. அதுக்காண்டி தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்றாரு. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி கூட்டத்தை கூட்டி மாவட்ட செயலாளருக்கு வந்து இத்தனை பேர் இது விரும்புறாங்கன்னு சொல்றது இது வந்து தலைமையோடைய ஒப்புதல் இல்லாம மாவட்ட செயலர் இன்னைக்கு தலையாடாம வாழாடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாவட்ட செயலர் சொல்றாங்க செய்யறாங்க. அப்ப அதை முடிவை மாத்த போறாரா செய்யறாங்கிறது காலப்போக்கில் தான் தெரியும். அவருடைய என்ன முடிவு எடுத்தாரோ அதுல வந்து என்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாரோ அதுல கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்பதான் நம்பகத்தன்மை இருக்கும். அதே வேளையில பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஒரு கூட்டணி வந்து பாஜக அதிமுக கூட்டணி வைத்தாலும் எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு உருவாகாது என்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கடந்த கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல பொறுத்த வரைக்கும் மக்கள் சார்ந்த அடித்தட்டு மக்களை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அடித்தட்டு சமூக நீதியின் அடிப்படையில அடித்தட்டு ஜனங்களுக்கு தேவையான திட்டங்களை அவங்க வந்து இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதே நேரம் தமிழ்நாட்டுல வந்து தொழில் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு உண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அது கிட்டத்தட்ட அதன் மூலியமா பல லட்சம் கோடிகள் முதலீடு லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க. இது போன்ற ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி ஒரு பக்கம் சமூக நீதியை நிலைநாட்டிட அடித்தட்டு மக்களுக்கு உண்டான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் என்னன்னா ஒரு தமிழக மக்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பேர ஆதரவு அளிப்பார்கள் நம்பிக்கை இருக்கு. ரஜினி வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு திமுக தான் தடுத்துச்சுன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. மிரட்டிட்டாங்க ரஜினி. இப்போ அதாவது அரசியல்ல பொறுத்த வரைக்கும் பல பேர் பல கருத்துக்களை சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ங்கிறது உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் உதவியாளர்கள் அதுதான் நீங்க ஜனங்களுக்கு கொண்டு போகணும். அவர் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட 2 இடத்துல. ஒண்ணு நம்முடைய சகோதரர் ஆதவ கிட்ட கேட்கணும். இன்னொன்னு இல்லைன்னா நம்முடைய
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கிட்டே நீங்க கேட்கணும். அவங்க 2 பேருக்கு உண்மை தெரியும். இவர் சொல்லியிருக்கிறார், அது பதில் சொல்ல வேண்டிய ரஜினி சார். இதுல நான் வந்து என்ன ஒண்ணும் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் இதனுடைய வரும் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிற நம்பிக்கையோட இருக்கலாம். எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட முடியும்? அல்ல, தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே நான் அறிவிச்ச மாதிரி, நாங்க எங்க இயக்கத்துல அறிவிச்ச மாதிரி 4 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. எந்தெந்த தொகுதியிலுங்கிறது மற்ற இயக்கங்களோட அந்த எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் அது எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த இயக்கங்களுக்கு பேசுவாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்தெந்த தொகுதிகளை நாங்களும் சொல்லல, அவங்களும் அது சொல்லல. அடுத்து பிற இயக்கங்கள், நீங்க நிறைய இயக்கங்கள் இதுக்கு இந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் எவ்வளவு தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு உடன்பாடு ஏற்பட்ட பிறகு அந்தந்த இயக்கங்களுக்கு எந்தெந்த தொகுதிங்கிறது முடிவு தெரிவிக்கப்படும். நீங்க உங்களுடைய பத்திரிகைகளுக்கு கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்ட சொல்றேன். இல்லை, நீங்க திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதி கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தான். இது கூடுதலா என்ன எனக்கு வந்து என்னன்னா, மக்களுக்கு திருச்சி என்னுடைய தொகுதி மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில வந்து என்னன்னா, நாங்க வந்து ஒரு தொகுதி கேட்கறது வந்து என்னன்னா, அதன் அடிப்படையில் எனக்கு ஆசை. அந்த ஆசை வந்துன்னா, ஒரு நல்ல நமக்கு ஒரு தொகுதி கிடைச்சாதான் இன்னும் நிறைய சிறப்பா நம்ம செயல்பட முடியுங்கிறது. அது கண்டிப்பா அந்த ஆசை எனக்கு மாத்திரம் கிடையாது. இங்க இருக்கிற எங்களுடைய மறுமலர்ச்சி திமுக அத்தனை தோழர்களுக்கும் வந்து உண்டு. பத்திரிகையாளர்களை உங்களுக்கு உண்டு. திருச்சி மக்களாகிய அனைவருக்கும் அதிமுகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டால் அது திருச்சி மக்களுக்கு பயன்படும்ங்கிற அந்த ஆசை மக்களுக்கும் இருக்கு. பிரதமர் திருச்சி வந்து பிரதமர் திருச்சி வந்து நீங்க நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. தேர்தல் நெருங்கி வர இந்த நேரத்துல வந்து அந்த கூட்டணி, அவங்க அதிமுக பாஜக இருக்கிற கூட்டணி வெற்றி பெறதுக்கு வந்து அவங்க கட்சிக்காரன் உத்வேகப்படுத்துறதுக்காண்டி அது போன்ற விஷயங்கள் சொல்றாரு. அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம். நீங்க பொறுத்தவரை யாரா இருந்தாலும் சரி, தமிழக அரசு, திமுக அரசா இருக்கட்டும், பாஜக அரசா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் யாரை என்ன செஞ்சாங்க மக்களுக்கு தெரியும். உண்மையிலேயே சொல்லணும்னா, இங்க தமிழ்நாட்டுக்கு பொறுத்து தேவையான திட்டங்களா இருக்கட்டும், அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிதியா இருக்கட்டும், பல வந்து நீங்க ஒன்றிய அரசு நிராகரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து என்னன்னா, அது நாங்க தேர்தலுக்கு போகும்போது திமுக அரசு செஞ்ச சாதனைகள் மாத்திரம் கிடையாது. பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன செய்யலைங்கிற அதையும் நாங்க கொண்டுதான் போறோம். கண்டிப்பா இதுக்கு உண்டான விடை தேர்தலில் தெரியும். சசிகலா அம்மையார் பொறுத்த வரைக்கும் அவங்க இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. எங்களோட மறுமலர்ச்சி திமுக சார்பு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும்னா அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய இயக்கமும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.